குழந்தை இல்லைன்னு வரவங்க பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து முட்டை குவாலிட்டி கம்மியா இருக்கு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு வராங்க. இந்த ப்ராப்ளம்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாங்க, ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறது சின்ன வயசுல இருந்தே கிரியேட் ஆகுது. இதோட சயின்டிபிக் பேசிஸ் நான் சொல்லட்டா, ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது பிக்சட் நம்பர் ஆஃப் முட்டைகளோட பிறக்குறாங்க. பிறக்கும் போது தோராயமா 5 மில்லியன்ல இருந்து 6 மில்லியன் முட்டைகளோட பிறக்குறாங்க. அந்த முட்டைகள் எல்லாம் அழிஞ்சு போய் அந்த குழந்தை வந்து பருவம் அடையும் போது 3 லட்சம் முட்டைகள் தான் இருக்கு. அந்த 3 லட்சம் முட்டைகள்ல இருந்து ஒரு 300-400 முட்டைகள் தான் வெளியில வருது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டினியூவஸா டீஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. ஆனா இப்ப இருக்க காலத்துல இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே நடக்குது. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது there is something called as ovarian inflammation. அதாவது ஓவரி உள்ள இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால, ஒபிசிட்டினால, அதுக்கப்புறம் செடென்டரி லைஃப்னால, ஸ்ட்ரெஸ்னால இன்க்ரீஸ் ஆகுது. சோ முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் குழந்தைங்க வந்து சீக்கிரமா ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க. ஒபிசிட்டி நிறைய இருக்கு, அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வருது. இது எல்லாமே அவங்களோட லைஃப் ஸ்டைல்னாலதான். லைஃப் ஸ்டைல் வந்துட்டு குழந்தையா இருக்கும் போதோ டீனேஜரா இருக்கும் போது மாத்தினாதான் அவங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணும் போது எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கலாம். சோ இந்த வீடியோவை டீனேஜ் சில்ட்ரன் இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.